தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமீப காலமாக தமிழகத்தில் நடக்கும் பல குற்றங்களுக்கு பின்னணியில் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு வருவது அதிகரித்து வருகிறது அப்படின்ற ஒரு செய்தி தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இதை தான் வி த லீடர் அமைப்பின் வந்து தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு பேசியிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார். அதாவது பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தமிழகத்தில் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. பல சம்பவங்களுக்கு பின்னணியில் இந்த வட மாநிலத்தவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இங்க முடிக்கிறதுன்னு பார்க்கறதுக்குள்ள அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆரம்ப காலத்திலே ஒரு விஷயம் சொல்லப்பட்டு வருது. அது என்னன்னா, வட மாநில தொழிலாளர்கள் எத்தனை பேர் இங்க இருக்காங்க, எங்கிருந்து வந்திருக்காங்க, அவங்க வந்து இங்க எங்க தங்கி இருக்காங்க, எங்க வேலை செய்யறாங்கன்ற அந்த முழு விவரங்கள் நம்ம கையில, தமிழக அரசின் கையில் இல்லை அப்படிங்கிறது தான் கள யதார்த்தமாக இருக்கிறது. இந்த விவரங்கள் தமிழக அரசுக்கு வழங்கப்பட வேண்டும். தமிழக அரசு இந்த விவரங்களின் பின்னணியில் அவர்களை கண்காணிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ பிஜேபியிலிருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு இடத்தை எடுக்கிறாரா, திராவிட பாணி அரசியலுக்குள் வந்து குதித்திருக்கிறாரா அண்ணாமலை அவர்கள் அப்படின்றது தான் கேட்க வேண்டியிருக்கிறது. இல்ல தமிழகத்தோட கள யதார்த்தம் தான் என்ன, உண்மையிலேயே வடமாநில தொழிலாளர்கள் அப்படின்னா நம்ம என்ன டேட்டா வச்சிருக்கோம், அதுக்கு ஏன் வைக்காம இருக்கோம் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா வாடகை வீடு கொடுக்கும் போதே வந்து ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட விஷயம் வந்து யாருக்கு கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோன்றதெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இது வந்து இன்ஃபர்மேஷன் பதிவு செய்யப்படணும் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோமா, ஏன் ஃபாலோ பண்ணல, ஃபாலோ பண்ணா என்ன நடக்கும், ஃபாலோ பண்ணவே முடியாதா, சாத்தியம் இல்லையான்னு பல கேள்விகள் இருக்குது தொடர்பாக. அது தொடர்பாகத்தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸ்டுடியோல நம்மோடு இணைந்திருக்கிறார் பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தின் திரு அழகர் செந்தில் அவர்கள். வணக்கம். அழகர் செந்தில் சார், உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறீங்க? இந்த வட மாநிலத்தவர்கள் இங்கே தமிழகத்தில் இருக்காங்க, நிறைய குற்றங்களின் பின்னணியில் எந்த குற்றமாக இருந்தாலும் பிடிச்சிடுறாங்க. இது வந்து நம்ம வட மாநிலம்னு பிரித்து பார்க்கணுமா, குற்றம் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் பிடிக்கிறாங்க அப்படின்னு தான் இதை பார்க்கணுமா, எப்படி புரிஞ்சுக்க? நல்ல கேள்வி. நம்ம திருப்பியும் ஒரு கேப் விட்டு வரதுனால சொல்கிறேன். நான் எந்த கட்சியும் சாராதவன். ஏன்னா திடீர்னு நான் காக்கி போட்டனால பிஜேபி அப்படின்னு நினைக்கலாம். நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. வண்ணத்திலும் கட்சியிலும் ஒன்றும் இல்லை. நான் பொதுமக்கள் சார்பாக இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். சமூக ஆர்வலர். எந்த கட்சி நல்லது பண்ணாலும் சப்போர்ட்டு, தப்பு பண்ணால் ரிப்போர்ட் அப்படிங்கிற கான்செப்டில். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த வட இந்தியர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும்போது நான் இப்போ இல்லை, ஒரு 10 வருஷமாக இதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் பிரச்சனை வரும். நான் இதில் நம்மளுடைய ரொம்ப ஒரு சாபக்கேடு என்னென்னா, மெத்த படித்த உயரதிகாரிகளின் படிப்பு கேள்விக்குறியே. இதெல்லாம் ஒருத்தர் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணுற அளவுக்கு இருக்கீங்கன்னா நீங்களாம் கோமாவில் இருக்கீங்களா, இல்லை மாத சம்பளம் வாங்குறது மட்டும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே பூலோகத்துக்கு வந்துட்டு மற்ற இடத்துல வேறு இடத்துல போய் படுத்துக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஐயப்படுவது. இதெல்லாம் வந்து முன்கூடியே கணிக்கணுமா கூட தான். பல முறை நாங்கள் சொல்கிறோமே, எங்களை மாதிரி சாதாரணங்களையே நீங்கள் வந்து ஒரு மனிதனை கூட மதிக்க மாட்டீங்க. உங்களுக்கு தான் சொல் புத்தி இல்லை. நாங்கள் சொல்கிறதையும் கேட்டுக்க மாட்டீங்க. சுய புத்தி இல்லை, சொல் புத்தியும் இல்லை. பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ பிரச்சனை என்னென்னா, வருமுன் காப்போமே கிடையாது, வந்த பின் பார்ப்போம். எந்த பிரச்சனைலாம் இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் வேன் இருக்கட்டும், ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னா அடுத்த நாள் ஆர்டிஓலாம் ஓடி போய் எல்லா ஸ்கூல் வேனும் செக் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல ஒரு டெம்பரரியாக தான் இருக்குது. அது ஒரு 3-4 நாளைக்கு அடுத்த பிரச்சனை வந்துடுது. அதனால் இது என்னென்னா, சிஸ்டம் இஸ் 100% ஃபெயிலியர் ஃபார் லாஸ்ட் 30, 40, 50 இயர்ஸ். அதனால் இது வந்து என்னென்னா, வட இந்தியர்கள் உள்ளே வராங்க அப்படின்னா நம்ம அகைன்ஸ்ட் கிடையாது. யாராவது வந்து நாம் இந்தியர்கள் அப்படின்னா, அப்போ நான் என்ன கேட்குறேன், பங்களாதேஷ்காரங்களாம் வெளியே ஏற்றுனீங்க, அப்போ நம்ம யார் மனிதர்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு போய்டுவோம்ல. அப்போ மனிதர்களில் பங்களாதேஷ்காரங்களை வெளியே அனுப்பும்போது இந்தியர்களில் ஒருத்தருக்கும் ஸ்டேட் எக்கனாமிக் பாலிசின்னு இருக்குது, பிரிவினை பேசலை, மாநில பொருளாதார கொள்கைன்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 20 வருஷமாக இங்கே வந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக ஊடுருவல்கள் தமிழகத்தில் நாங்கள் வசிக்கிறதுக்கு பயமாகுது. 1 கோடி பேர் உள்ள வந்துட்டாங்க, இன்னும் 3-4 கோடி வந்துட்டாங்கன்னா நாங்கள் எங்கே போவோம்? அவங்கள நம்பி தான் சார் இன்னைக்கு பல தொழில் இருக்குது. அடிப்படை தொழில்கள்லாம் இன்னைக்கு செய்யறதுக்கு அவங்க நம்பி இருக்குன்னு சொல்கிறத விட, உரிமை ஹோட்டல் நடத்துறவங்க எல்லாம் சொல்றாங்க வேலைக்கு ஆள் இல்லை, நாங்கள் அங்கிருந்து. அப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி யாரை நம்பி இவங்க தொழில் ஆரம்பிச்சாங்க? நான் கேட்குற கேள்வி, தமிழர்கள் குடிப்பாங்கப்பா, பீடி பிடிப்பாங்கப்பா, வேலை செய்ய மாட்டாங்கப்பா. இப்போ வட இந்தியர்கள் எல்லாருமே வந்து தூய புத்தர்களா? ஒருத்தர் பீடி குடிக்கல, தண்ணி அடிக்கல, கொலை பண்ணல, இப்போ இந்த 3 வயசு குழந்தை ரேப் பண்ணல, குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தையும் வட மாநில குழந்தையாகத்தானே இருக்கு. நான் அதை தான் சொல்கிறேன். இப்போ அவனோட இன்டென்ஷன் என்ன? அவனோட இன்டென்ஷன் வந்து குழந்தை எந்த இதுன்னு பாதிக்கணும்ல. இங்கே வரும்போது ஒரு பிரச்சனை என்னன்னா,
அந்த இடத்துல இந்த என்னோட ஒரு கேள்வி, இதுக்கு யாராவது சரியான ஒரு நல்ல அதிகாரியோ நல்ல அரசியல்வாதியோ பதில் சொல்லுங்கள், தைரியம் இருந்தால். அந்த ஊரில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்க, அந்த ஊரில் சிஎம் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. யார் வட இந்தியா ஹிந்தி பேச மாநிலத்தில் உங்களுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருப்பாங்க. இதுவரையும் நான் இவங்களை குறை சொல்ல மாட்டேன். இந்த வட மாநிலம் வந்து இந்திக்காரங்க வந்து வராங்க, ஒர்க் பண்ண வராங்கல்ல, இவங்களை குறை சொல்ல, வேறு வழி இல்லைன்னு நீங்கள் ஓடிறாங்க. இவ்வளோ பேர் எங்களுக்கு வேலைக்கு ஆள் இல்லைன்னு கூட்டு வரல, அங்கே சம்பளமே இல்லை, 500 1000 உட்காந்து குத்த வச்சுருக்கவங்களே இங்கே கூட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே நீங்கள் 10,000 20,000 வந்தோடனே என்னென்னே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. இது ஒரு பெரிய விஷயமாகி இந்த மொபைலில் இருக்கக்கூடிய கேஷ்லாம் வந்து அங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, நம்ம பொருளாதார லாஸும் ஆகுது. அப்போ இவ்வளோ அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த துறை சார்ந்த லீடர்ஸ் மேலாம் ஏன் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது? அந்த நிதி யார் திருடினாங்க? ஏன் இவங்களெல்லாம் இன்னும் வாழ்வாதாரம் பெருக்க அந்த இந்தி சைடில் மாநிலத்தில் ஏன் அந்த வாழ்வாதாரத்தை பெருக்கலை? இதெல்லாம் வந்து இப்போ இல்லை, நான் ஒரு 5-6 வருஷமாக கத்தினுக்கிறேன். ஏன் இப்போ உள்ளே யாரோ வராங்கன்னா அந்த புரோக்கர், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில புரோக்கருங்க கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அவங்கள கூட்டு வந்து உள்ளே விட்டா போதும்னா அந்த புரோக்கர் என்ன பண்ண, கூட்டு போய் நியாயமான வழியில் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேஷனில் போயிட்டு, சார் இவங்க மேலே க்ரைம் ரெக்கார்டு எதுவும் கிடையாது, இவங்க இதுக்கு தான் வந்திருக்காங்க, இந்த வேலைக்கு வந்திருக்காங்க. இதை நான் ஏற்கனவே இங்கேயும் நம்ம உரைக்கல்லையும் பேசியிருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம். திருப்பூரில் போய்ட்டு அங்கே போனால் என்னென்னா நம்ம தமிழ்காரங்க வேலை கொடுக்கூடாதுன்னு, தமிழ்காரங்க வேலை கொடுக்கூடாதுன்றான். அப்போ இதெல்லாம் வந்து ஒற்றுமை இல்லையா? என் ஊரில் என் நாட்டில் என் மக்களுக்கு வந்து எவனும் கொடுக்கூடாதுன்றாங்க. அங்கே போய் பிரச்சனை பண்ணதுக்கு பீகார்லேருந்து அதிகாரிகள் ஆடிட்டு வராங்க, டான்ஸ் ஆடிட்டு வந்து நம்ம சிஎம் எக்ஸ்சிஎம் திரு ஸ்டாலின் சார் அவரை பார்த்து, சார் உங்களை நம்பி அனுப்பியிருக்கோம், நீங்கள் எங்கள் ஆளுங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. இப்போ அதே மாதிரி அம்பத்தூரில் போலீஸ்காரங்களே அடித்தானுங்க, குடிச்சிட்டு ஓட விட்டு அடித்தாங்க. முதல்வருக்கு கீழே இருக்க துறை, நீங்கள் என்ன பண்ணிடணும், இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இல்லை நீங்கள் என்ன பண்ணிடணும், இங்கேருந்து அங்கே போயிடணுமா? எப்பா சாமி எங்களை நம்பி நான் உங்களை நம்பி தான் உள்ளே விடுறோம், நீங்கள் வந்து இங்கே க்ரைம் வேலைலாம் பண்ணுறீங்க, உங்களாலும் க்ரைம் ரெக்கார்டு எனக்கு நோபல் சர்டிஃபிகேட் கொடுத்து தான் அனுப்பணும். இங்கே புரோக்கர்ஸ் அனுப்புறதா தான் அங்கே முதல்ல ஃபில்டர் பண்ணி அனுப்பணும். அந்த மாதிரி தமிழ்நாடு வேலைக்கு போகிறோன்னு நாங்கள் அனுப்பணும். இங்கே வந்தோன்னே என்ன பண்ணோம், ரெஸ்பெக்ட் ஸ்டேஷன் போகணும். இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டீங்க, சோம்பேறித்தனமாக இருக்கீங்க, முட்டாள்தனமாக இருக்கீங்க. வாங்குற சம்பளம் மக்களுக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வயிறு எரியுது. உயரதிகாரி அதுவும் மெத்தப்படுத்த களத்தில் இருக்கணும், நான் தப்பே சொல்ல மாட்டேன். மேலே மெத்தப்படுத்த உயரதிகாரிகள் நீங்கள் அவமானப்படணும். நீங்கள் வந்து ஒரு அதிகாரி இருக்கிறதுக்கு அவமானப்படணும், உங்கள் பள்ளி அவமானப்படணும், உங்கள் பெத்தவங்க அவமானப்படணும். இந்த விஷயத்தில் நான் வந்து ஒரு மிஸ்டர் அண்ணாமலை சார் நான் பாராட்டுவேன். என்ன காரணம் அப்படின்னா, நான் வந்து அரசியல் தெரியாது, ஆனால் நாங்கள் ஒரு பப்ளிக் வியூவாக பார்க்குறோம். இது தப்பாக ரைட்டான்னு தெரியாது, என்னோடய வியூ. பிஜேபி இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த வரையும் இதுவரை இருந்த லீடர்ஸ் ஒருத்தர் கூட இவரை மாதிரி ஸ்ட்ராங் லீடர் கிடையாது. இது என்னோடய ஸ்டேட்மெண்ட்டு, நான் பொதுமக்கள் சார்பாக சொல்கிறேன். அவர் வந்து பல விஷயங்கள் எடுத்து அடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி என்னன்னா, 2 கட்சி எந்த கட்சி அவங்க வந்து இருந்த லீடர்ஸ்லாம் முன்னாடி வட மாநிலத்தவர்களை சேர்ந்தவர்கள் யாரும் குற்றவாளிகளே இங்கே கிடைக்கல. அதாவது அன்னைக்கு பேசாதவர் இன்னைக்கு பேசுறாருன்னு போது இல்லங்க, பொலிட்டிக்ஸ் அதை பத்தி பேசல. இல்லங்க, நான் அரசியலுக்குள்ள போற சொல்ல, அவர் அது பண்றது தப்பு தான். நான் என்ன சொல்றேன்னா, அவர் அன்னைக்கு பேசாம இன்னைக்கு பேசுறது தப்பா இருக்கலாம், இல்லைன்னா என்ன காரணம் எனக்கு அது அதான் சொல்ல, அரசியலுக்குள்ள போல. ஆனால் பிஜேபி ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்குது இருந்தது அப்படின்னு காரணம், இதுக்கு முன்னாடி இந்த லீடர்ஸ் எல்லாம் வேறு கட்சியை பார்த்து பயப்படுவாங்க, சும்மா மேலோட்டமான அரசியல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவர் வந்து எவ்வளோ பெரிய சாட்டைகள் சுற்றினார்ல, அன்றைக்கி பயம் வந்ததா? இன்றைக்கி பிஜேபினா ஒரு கான்செப்ட், ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை கொண்டு வந்து இவர் தானே இனி அவருக்கான உரிய மரியாதை கொடுக்கும்போது அவர் வெளியே வராரு. அதனால் இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு விஷயத்தை நான் பிஜேபி நான் சொல்கிறேன், முத்ரா லோன் கொடுத்தாரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவளை வந்து நான் வாழ்த்துறேன். முத்ரா லோன் சரியான லோனு, நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. எங்களுக்கு 1% மட்டும் தான், எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இந்த வட மாநிலத்தில் சாரையாக எங்களுக்கு உள்ள வராங்க. ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி நான் தமிழ்நாட்டில் 100 பேர் இருக்காங்கன்னா, இந்த 100 பேரில் ஒரு 20 பேர் வந்து வெளியே போகலாம், ஒரு பர்மிஷன் லிமிட் வச்சுக்கலாம். அங்கே ஒன்று கேட்பான், தமிழ்நாட்டில் எவனும் வேலைக்கு போகலையா, அவங்களாம் நாங்கள் 20% போகிறதும் அங்கே என்ன பண்ணால் 100 பேரில் 80 பேருக்கு வந்துடுறாங்க. இங்கே அப்போ இங்கேருந்து 20 பேர் தான் போகிறாங்க. அப்போ எவ்வளோ ஆகுதுன்னா, இங்கே 20 பேர் போய்ட்டால் 80 இருக்குது, அங்கே 80 160 பேர் இங்கே இருக்கான், அங்கே வெறும் 40 பேர் இருக்கான். ஒரு 100 ரூபான்றது 160 பேர் இங்கே செலவழிக்கப்படுது, அங்கே 100 ரூபா 40 பேர் செலவழிக்கப்படுது. இந்த 160 பேருக்கு தேவையான வசதிகள், போக்குவரத்து, அந்த 100 பேர் இன்னைக்கு வெளியில போயிட்டான்னா அந்த 100 பேர் செய்யற வேலையை இங்க தமிழ்நாட்டுல செய்யறதுக்கு ஆளே இல்ல. அது காரணம் என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு கூட அதை பத்தி யாருமே பேசாத ஒரு காரணம் சொல்லவா? தமிழன்னா சரியில்லைன்னாங்கல்ல, தமிழனுக்கு போதையை உண்டு பண்ணது யாரு? இந்த அன்ஸு, போதை, டாஸ்மாக் இதெல்லாம் எடுத்து வந்து விட்டது யாரு? இதுவரை இன்னைக்கு வரை எல்லா கட்சியிலும் முதல் சைடு நான் வந்து டாஸ்மாக் ஒழிப்பேன் ஏன் பண்ணாமல் இருந்தீங்க? இதுதான் பெரிய மைனஸ். நம்மளால் போதையில் உட்பட்டு இலவச டிவியை கொடுத்து சோம்பேறிகளாக்கி அநியாயம் பண்ணி நம்மளோட திரை நம்ம மாதிரி தமிழ்நாடு மாதிரி ஒரு விவசாயி கிடையாது, தமிழ் மாதிரி திறன் கிடையாது. ஆனால் அவனை மழுங்கி எல்லாரையும் டாஸ்மாக் வாசலில் போட்டது யார்? அன்சு வாசலில் அன்சு போதை போல போட்டது யார்? கஞ்சா அபின் இப்படின்னு போதை போல கொண்டு வந்து இறக்குனது யார்? இதெல்லாம் இறக்கிட்டு தமிழை மொக்கையாக்கிட்டு அப்புறம் வந்து இன்னொருத்த போடுவானா, அப்புறம் இவன் மட்டும் இப்போ எனக்கு வந்து யாரும் தண்ணி அடிக்கலையா? இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இவன் அதுக்கு மேலே ஆகிடுவான். நம்மளாவது கத்தி எழுத மாட்டான். ஒரு ஓனர் முதலாளி சம்பாதிச்சு படணும், உப்பு நன்றி கடன் இருக்கும், தொண்டை அறுத்து போட்டு போயிடுவான்னு சொல்கிறேன். புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஆனால் இவங்க நான் வந்து திருப்பி சொல்கிறேன், இவங்க களத்தில் நிற்கிற இந்திக்காரன் குறை சொல்ல மாட்டேன். ஏதோ லேபருக்கு வராங்க, அங்கே அவங்க ஏமாற்றப்பட்டாங்க, அவங்களுக்கு உரிய அங்கே வசதி அங்கேயே அவங்க அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸோ அந்த சீஃப் மினிஸ்டரோ எந்த ஸ்டேட்லேயும் அவங்க கொடுக்கல.
இந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டில் ஏன் அந்த இது கொடுக்கல உங்களுக்கு? ரைட், இந்த இடத்துல ரைட் வாசுதேவன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, திடீரென்று அண்ணாமலை வந்து இப்போ வட மாநிலத்தவர்கள் தொடர்பான முழு விவரங்களை சேகரிக்கணும், ஒப்பந்ததாரர்கள் வந்து அந்த யார் இல்லை எந்த நிறுவனமோ அவங்கெல்லாம் அந்த தகவல்களை தமிழக அரசுக்கு கொடுக்கணும், தமிழக அரசு இதை கண்காணிக்கணும் அப்படின்னு திடீர்னு ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. அப்படின்னும் போது கம்ப்ளீட்டாக திராவிட பாணி அரசியலில் அண்ணாமலை அவர்கள் வந்து அதே வழியில் வர நினைக்கிறாரா, அதனால் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரா? திராவிட பாணி அரசியலுக்கு வந்துட்டார் நான் நினைக்கல. திராவிட பாணி அரசியல் சொன்னா நீங்க வந்து வடக்கன்ஸ் அப்படிங்கணும், பானிபூரி பண்றதுக்கு வராங்க விற்கிறதுக்கு வராங்கங்கணும், ஹிந்தி படிச்சவங்களெல்லாம் ஒழுங்கா வேற ஒன்றும் பண்ண தெரியாது, பானிபூரி தான் விற்கணும் அப்படின்னு நீங்க சொல்லணும், பீடா வாயன் அப்படின்னு சொல்லணும். வட மாநிலத்தவர்கள் ஹிந்தி படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு கக்கூஸ் குழு வந்தாங்கன்னு சொல்லணும். இதெல்லாம் அண்ணாமலை சொல்லவே இல்லை. நான் வந்து இதை பொலிட்டிக்கலா எடுத்துட்டு போனேன்னா பொலிட்டிக்கலா எடுத்துட்டு போறேன், பொருளாதாரமா எடுத்துட்டு போனா பொருளாதாரமா எடுத்துட்டு போறேன். ஆனா நீங்க கேட்ட கேள்வி வந்து அரசியல் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால நான் அரசியல் ரீதியிலே நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். அண்ணாமலை இதுக்கு முன்னால இது ஏன் எடுக்கல, இப்ப ஏன் திடீர்னு எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா அது காரணம் இருக்கு. ஏகப்பட்ட கேசஸ் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 கேசஸ் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னது வந்து முதல்ல கும்மிடிப்பூண்டி, அதுக்கப்புறமா காஞ்சிபுரத்து பக்கத்துல ஆதனூருங்கிற இடம், தாம்பரம், வேளாச்சேரி, மதுரை வாயல்ல கோலம் போடுற ஒரு பெண்ணை காலையில 4, 5, 6 மணிக்கு 7 மணிக்கு கோலம் போடுற பொண்ணை ரோட்ல போற 3 வடநாட்டு தொழிலாளர்கள் போற வழியில கிண்டல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த சங்கிலி பறிப்பு நடக்கிறது, மொபைல் பறிப்பு நடக்கிறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஸ்பர்டிங் கிரைம் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவர் வந்து வாய்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அவர் வந்து அவருடைய பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தானே தவிர ஆல் இண்டியா பாலிடிக்ஸ் கிடையாது. கட்சி ஆரம்பிக்க போறாரு, தமிழ்நாட்டுல தான் ஆரம்பிக்க போறாரு. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுவாங்கிறது தெரியாது. ஆனா அதற்கு வேண்டிய அடித்தளத்தை அமைக்கணும்னு சொன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எது ஆபத்து, தமிழ் மக்கள் நலனை எது பாதிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு தானே அவர் வந்து குரல் கொடுக்க முடியும். அதைத்தான் அவர் பண்ணியிருக்கிறார் தவிர வேற எதுவுமே கிடையாது. தேங்க்யூ. தமிழ் மக்களை பாதிக்குது அப்படின்னு சொல்றீங்க, பட் இது எதனால? ஏற்கனவே இது சொல்லப்படுகின்ற விஷயம் தானே. எந்த மாநிலத்துல இருந்து வந்தாலும் அந்த விவரங்கள் கொடுக்கப்படணும், ஒரு வீட்டு வாடகைக்கு விடணும்னா அதை பத்தி விவரங்கள் கொடுக்கப்படணும், இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா ஏன் இதெல்லாம் செயல்படுத்த முடியலன்னு நினைக்கிறீங்க? ஒரே நிமிஷம். 2011 சென்சஸ்ல சொல்றதுக்கு 34,87,974 வடநாட்டு தொழிலாளர்கள். இன்னைக்கு 15 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கும் இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கும் கூட சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் 35 லட்சம் தான் சொல்றாங்க. கிடையவே கிடையாது. 45 லட்சம் 2 வருஷம் முன்னாலே இருந்தது. கொரோனா முடிஞ்சு 2 வருஷம் 2024 45 லட்சம் இருந்தது. இப்போ 50 லட்சம் வரைக்கும் போயிருக்கும். அது காரணம் என்னன்னு சொன்னா கொரோனாக்கு முன்னால வரைக்கும் டெல்டா பகுதிகளில் களை முடுங்கிறதுக்கும் நாத்து நடுறதுக்கும் ஆட்கள் கிடைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அங்க கூட விவசாய தொழிலாளர்கள் கூட கிடைக்காத நிலையில ஒரிசால இருந்தும் வெஸ்ட் பெங்கால்ல இருந்தும் அங்க வந்து விவசாய இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு ட்ரெயின் முழுக்க ஹோசூர்ல வந்து இறங்குது. எங்கிருந்து? பீகார்ல இருந்து பெங்களூர் வந்து பெங்களூர்ல இருந்து ஒரு ட்ரெயின் முழுக்க வந்து இறங்குறாங்க. நீங்க கோயம்புத்தூர் போறீங்க, கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல 3 மணிக்கு ஒரு ட்ரெயின் வரும். கொச்சியில இருந்து பீகார் போகுது. அந்த ட்ரெயின் வரும்போது நீங்க பிளாட்ஃபார்ம்ல நின்று பாருங்க, உங்களால் தமிழ் பேச முடியாது. எல்லாம் ஒரே ஹிந்தி தான். ஏன்னா அவங்களுக்காகவே விடப்பட்ட ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு தொழிலாளர்கள் இங்க வர்றாங்க. சரி, கே ரமேஷ் அப்படின்ட்டு ஒரு அட்வொகேட்டு 2026 ஜனவரியில மதுரை உயர்நீதிமன்றத்தை வழக்கு போடுறாரு. இந்த மாதிரி வடநாட்டு தொழிலாளர்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பத்தி சொல்லித்தரணும், அவங்களுடைய நலன் பத்தி சொல்லணும், குறைந்தபட்ச ஊதியத்தை நம்ம வந்து உறுதிப்படுத்தணும், பணி பாதுகாப்பு வழங்கணும், விபத்து காப்பீடு வழங்கணும், இதுக்கெல்லாம் நீங்க வந்து மாநில அரசுக்கு உத்தரவு போடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. நான் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சேன், ஒன்னும் கிடைக்கல எனக்கு. அதுக்கு இன்னொரு 25, 30, 50 வருஷம் கூட ஆகலாம். இது ஒரு விஷயம். இதை தவிர தமிழ்நாட்டிலேயே ஒரு இது இருக்குது. அதாவது தமிழ்நாடு லேபர் ISM போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. இன்டர் ஸ்டேட் மைக்ரண்ட், ISMனா இன்டர் ஸ்டேட் மைக்ரண்ட் போர்ட்டல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து பதியணும். இது ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது கொரோனா பீரியட்ல தான் ஆரம்பிச்சது. இதை கொரோனா பீரியட்ல எக்கச்சக்கமா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு இல்லையா? இவங்கெல்லாம் பாவம் 2000 கிலோமீட்டர் நடந்தே போக ஆரம்பிச்சு, பாதி பேர் வழியிலேயே செத்து போய் இதெல்லாம் ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறமா இதை வந்து பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா இந்த போர்ட்டலுக்குள்ள யாரு வேணாலும் போய் பார்க்கலாம். அது எந்த கண்டிஷன்ல இருக்குங்கிறத எனக்கு தெரியும். அப் டு டேட்டா அது இருக்கவே இருக்காது. ஸோ இந்த போர்ட்டல் அவங்க ஏன் பண்ணல? மேண்டேட்டரி போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு தமிழ்நாட்டுல. 2வது மேண்டேட்டரி எம்ப்ளாயர் டாக்குமெண்டேஷன் இருக்கு. எம்ப்ளாயர் நீங்க வந்து ஒரு வேலைக்கு அமர்த்துறீங்கன்னு சொன்னா
அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணணும், அவங்களுடைய லோக்கல் அட்ரஸ், அவங்களுடைய ஆதார் அட்டை, பீகார்ல எந்த கிராமத்தை சேர்ந்தவன், மனைவி, மக்கள், ஆபத்துன்னு சொன்னா யார எமர்ஜென்சி கான்டாக்ட், இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கணும். அதெல்லாம் எவ்வளவு பேர் பண்ணிருக்கிறாங்கன்னு பாருங்க. அதே மாதிரி இன்டர் ஸ்டேட் கோஆர்டினேஷன் வேணும். இன்டர் ஸ்டேட் இப்போ சார் சொன்ன மாதிரி பீகார்ல இருந்து 2 பேர் வந்தாங்க, 2 அதிகாரிகள் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் முதல்வராக இருக்கும்போது வேண்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் நடக்கிறது. நோ, சார் சொன்ன மாதிரி இதுக்கு அடிப்படை காரணம் என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, குற்றங்கள் எல்லாருமே செய்யறதுதான். நம்ம வந்து வடக்கன்ஸ் தெற்கன்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்க கூடாது. அப்படி நம்ம பார்த்தோம்னு சொன்னா நம்ம பிரிவினைவாதம் பண்றோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஆனா ஒரு குற்றத்தை குற்றமாகத்தான் பார்க்கணும். அவன் வந்து வடநாட்டுக்காரன் குற்றம் அப்படின்னா அது பெரிய குற்றம், தமிழன் பண்ணான்னா அது வந்து கெட்ட குற்றம் அப்படின்லாம் இருக்கா? அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. சோ அவங்க இப்போ இதுக்கு காரணம் என்ன மெயின்லி அப்படின்னு கேட்டா, அண்ணாமலையினுடைய உத்தேசம் என்னங்கிறது நான் சொல்றேன். அண்ணாமலையுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கடந்த 5 வருட டிஎம்கே ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாக சீர்குலைந்திருக்குங்கிறது தெரியும். 68 பேர் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க. கள்ளக்குறிச்சி பக்கத்துல அந்த ஸ்கூல்ல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது. அதை தொடர்ந்து போதைப் பொருள் மெத்து ஆட்சியாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களே வந்து இந்த மெத்து வித்து எக்ஸ்போர்ட் பிசினஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கண்டிஷன்ல இந்த கண்டிஷன்ல காவல்துறையினுடைய செயல்பாடு எப்படி இருந்ததுன்னு சொன்னா, அவங்க வந்து முக்கியமான அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுடைய மட்டும்தான் காப்பாத்துறதுக்கு அவங்க தனிப்படை அமைப்பாங்க. எப்படி நம்ம நிகிதா மேடத்துக்கு அந்த பொய் குற்றச்சாட்டு, என்னோட 10 பவுன் நகை போயிடுச்சு அப்படின்னுட்டு அஜித் குமாரை கொண்டு போய் பிடிச்சிட்டு வந்து அடிச்சு சாப்பிட்டாங்கல்ல, அந்த மாதிரிதான் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி காவல்துறை இருந்ததுன்னு சொன்னா, காவல்துறையினுடைய பொதுவான மக்கள் கருத்து என்ன? கவலையே பட மாட்டான். குற்றம் செய்யறவன் காவல்துறையை பற்றி தமிழ்நாட்டுல எவனும் கவலைப்பட மாட்டான். அந்த லெவல்ல தான் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வச்சிருந்தது. அதே தான் இன்னைக்கு தாவேகா ஆட்சியிலும் தொடர்கிறது. அப்படிங்கறதுனாலதான் அண்ணாமலை வந்து ஒரே கல்லுல 2 பார்ட்டிஸ அட்டாக் பண்றாரு. ஒண்ணு டிஎம்கேனுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி 5 வருஷம், இப்போ தாவேகானுடைய செயலற்ற தன்மை, இது 2மே அட்டாக் பண்றாரு அவர். கேளுங்க. ரைட். வந்து அழகர் செந்தில் சார், அதாவது இப்போ இவங்களெல்லாம் எப்படி இதை பதிவுல கொண்டு வரணுங்கிறாங்க? இது வந்து அந்த ஒப்பந்ததாரருக்கே அவங்க எங்கிருந்து வர்றாங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களா தெரியல. இது எப்படி, இதுல என்ன பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி இருக்கு? பிராக்டிகல் டிஃபிகல்ட் இல்ல, இவர் சொன்ன மாதிரி காவலர்கள் வந்து இப்போதான் இது ஒருங்கிணைச்சிட்டா பிரச்சனையே ஈஸியாக இருக்கும். இன்னும் வேலை இருக்காதுன்னு நினைக்கிறாங்களா? இப்படி பண்ணி விட்டுட்டு குற்றம் நடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், நமக்கு ஒரு வேலையாக இருக்கட்டும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க பீகார்லேருந்து வராங்க, ராஜஸ்தான்லேருந்து வராங்க, இல்லை வேறு ஏதாவது ஊர்லேருந்து வராங்க. அந்த ஸ்டேட்னு இல்லை, பொதுவாக இந்திய ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்க. எதில் வருவாங்க? நடந்து வருவாங்களா? இல்லை, ட்ரெயின், பஸ், ஏதாவது ட்ரெயினில். கொஞ்சம் யோசிக்கணுமா? நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் உள்ளே விட்டுட்டு உள்ளே போய் தேடிட்டு இருக்க வேணாம். பஸ் ஸ்டாண்டில் ஒரு டீம் இருக்கணுமா? ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு டீம் இருக்கணுமா? ஏர்போர்ட்டில் ஒரு டீம் இருக்கணுமா? ஏன் ஒரு 4 பேரை வச்சு உள்ளே வந்து உங்களால் வந்து அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண முடியாதா? இந்த கிளாஸ் இருக்குதுன்னா, நான் பல முறை இதை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு டம்ளர் தண்ணி தான் அதில் ஊற்றணும். நம்ம ஆளும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிளாஸை உடச்சிட்டாங்கன்னா, இது ஓட்டை, எத்தனை லிட்டர் தண்ணி? 2 லட்சம் தண்ணி ஊற்றணும். இங்கே வரும்போது இங்கே பிடிச்சி ஃபில்டர் பண்ணுங்கடான்னு நம்ம சொல்கிறோம். இது வட இந்தியராகட்டும், இல்லை போதை காய்ச்சலாகட்டும், இந்த கார்னரில் எல்லைகளில் என்னென்ன பார்க்கலாம் தமிழ்நாட்டில் என்ட்ரி. ஆக்சுவலி இது காவல்துறையோட வேலையா? நீங்க உணவு பாதுகாப்புத்துறை இது வந்து போதைப் பொருளுக்கு. இது வந்து யாரோட வேலை? இப்போ குற்றம் யாருனால வருது? இப்போ யார் பண்ணணும்? இதை அரசாங்கம் பண்ணணும். ஒரு நிறுவனம் இவ்வளவு பேரை வேலைக்கு வைக்குதுன்னா அவங்க அந்த கரெக்டா டேட்டா வச்சிருந்து அந்த டேட்டா இல்ல மேடம், நான் என்ன கேட்கலாம், இல்ல காவல்துறை ஒவ்வொரு இடமா போய் நின்னு வர்றாங்களா? அவங்க 2 விஷயம் இருக்குது. என்னன்னா, ஒரு குற்றம் வராம தடுக்கணும்னா அதுக்கான விஷயங்களும் நம்ம எடுக்கிறோம். இப்போ தேர்தல் டைம்ல யாரோட வேலை வந்து பணத்தை பட்டுவாடா பண்ணக்கூடாது? யாரோட வேலை அது? குறிப்பிட்ட ஏதாவது தடுக்க முடியாத போலீஸ் மட்டும் தான் வரணுமா? எல்லா அரசு துறை நிற்க தான் செக் பண்ணுறாங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வராங்கல்ல. அப்போ அந்த மாதிரி இந்த ஹெச்ஆர்ஸ் எல்லாம் வந்து இங்கே நம்ம இதில் சொல்கிறேன். உதாரணத்துக்கு அர்பேசர் கார்பரேஷன் பாகிஸ்தான்லேருந்து மட்டும்தான் ஆளை கூட்டு வரல இன்னும் குப்பாடுறதுக்கு. இந்த ஹெச்ஆர் ஏசியில் உட்காந்து சீட்டை தேய்க்கிறாங்க. இறங்கி ஃபீல்டுக்கு போனால் நான் சேலஞ்சு பண்ணுறேன், வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்னும் உட்காந்துருக்காங்க. அப்போ உண்மையாலே தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லைனா ஏன் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சிலேருந்து ஏன் நீ கொண்டு வர மாட்டேன்? ஒரு 3 வருஷம் 5 வருஷம் போட்டு எப்படி என்ன மாதிரி ரெடி விடுவா? நீ பர்மனெண்ட் பண்ணி அவன் பண்ணுறது கிடையாது தான், ஓடியாது கிடையாதான். ஒரு பிஹெச்டி படித்தவர் இன்றைக்கி வந்து அர்பேசர் சூப்பர்வைசராக இருக்கார். பிஹெச்டி படித்தவர் ஒரு வாத்தியார் போரூரில். நான் என்ன கேட்குறேன், குஜராத்து இன்னும் என்ன அநியாயமாகுது? நீங்கள்லாம் எந்த மாவட்டத்துலேருந்து முதல்ல இந்த அர்பேசர் எந்த மாவட்டத்தில் எந்த ஸ்டேட்டு தான் சேர்ந்தவங்க? எதுக்காக தமிழ்நாட்டை தவிர ஆந்திரா, கர்நாடகா, குஜராத்து இன்னும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்று சிஎம்ஆரில் எடுங்க,
மெட்ரோ ரயில் வேலை நடக்குது. ஏன் மெட்ரோ ரயில் வேலைக்கு என்ன எங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் அந்த ஆளுங்களுக்கு லேபர் வேலை கொடுத்தா பாவமா? அங்கே இருக்கவங்க எல்லாமே மேக்ஸிமம் பண்ணால் ஆந்திரா, கர்நாடகா, இந்தியன் ஸ்டேட்டு. ஓடுற வண்டி கூட ராஜஸ்தான் இல்ல ஸ்டேட்டு. ஆள் இல்லன்னு சொல்றது இல்ல ஆளுங்க இருக்காங்க, செய்யறதுக்கு தயாரா சரி, இருக்காங்க. நான் கேட்குறேன், எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ பேர் பெண்டிங்கில் இருக்காங்க? இப்போ நானே கேட்குறேன், சிஎம் சார் அந்த வேலைக்கு பர்டிகுலர் வேலைக்கு வர்றதுக்கு அந்த தயாரா இருந்தா தானே நீங்க எடுப்பீங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் தயாராக இல்லைன்னு யாராவது ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களா? அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுங்கள். இவங்க மேலே இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்களா? ஏன் அதை நீங்கள் ஒரு கால் ஃபார் போட்டு பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் சிஎம்ஆர்எல் நாங்கள் இந்த சூப்பர்வைசருக்கு 40,000 சம்பளம் தரோம். படிக்காதவன் படித்த வேலை 40,000 50,000 போட்டு சிஎம்ஆரில் வேலைக்கு வைக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு ஒரு கால் ஃபார் ரிப்போர்ட்டை போட்டு ஓப்பனான பேப்பரில் போடுங்க. எத்தனை பேர் கியூ நிற்கிறாங்க, மீடியா போய் நின்று வீடியோ எடுங்க. தமிழ்காரன் வரலன்னு என்ன எனக்கு எல்லாம் பேசல. நீங்க சொல்றது வந்து இப்ப நீங்க வந்து மெட்ரோ வேலை மட்டும் சொல்றீங்க. மெட்ரோ வேலையில மேடம் இல்ல, இப்ப ஒரு கட்டிட வேலையாக இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ஹோட்டல்ல வேலையா இருக்கட்டும், எல்லாம் அந்த வேலைக்கெல்லாம் நிஜமாவே ஆள் மேடம். அதை நான் என்ன கேட்குறேன், எப்படி அந்த இப்போ நான் எனக்கு தமிழ்நாட்டில் விவசாய இல்லை இப்போ நான் வர்றது சொல்கிறேன், தமிழ்நாட்டில் பிறந்தவங்கலாம் எங்கேயாவது என்ன தலைமுறையாக அவங்க வந்து அப்போ ஆபிஸ் கார்பஸ் போட்டு வர வைக்கலாமா? அவங்களெல்லாம் ஆட்கொணர்வு பண்ண போட்டு வர வைக்கலாமா? எல்லாரும் எங்கெங்கே குளிச்சிருக்காங்கன்னு கேட்டு அவங்களாம் எங்கே போகிறாங்க? நீங்கள் ஒழுங்கான இப்போ நினைக்கிறேன், முன்னாடி மாதிரி வெறும் 500, 1000, 2000 சம்பளம் தான் கிடையாது. இன்றைக்கி பரோட்டா மாஸ்டருக்கு இந்திக்காரங்க போய் பாருங்கள், 1500 1800 சாதா ஹோட்டலில் கேட்குறாங்க, ஆள் கிடைக்கல. 1800 இது வந்து சீப் லேபரா? இதே லேபரை நம்மளால் வந்து 700 800 கொடுத்துருந்தான். அன்றைக்கி எல்லாம் ஓரம் கட்டிட்டீங்க. அவன் என்ன பண்ணுறான், நம்ம வேலை இல்லை இவங்களாம் கூப்பிட்டு 500 உட்கார வச்சான்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் தான் இது வந்து இட்ஸ் அ ப்ரீ பிளான்டு திங். சவுத் இந்தியாவை ஃபுல் டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நார்த் இந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டாக மாற்றணுன்றாங்க. நம்மளோட கலாச்சாரங்கள் எல்லாம் போயிடுது. இதை சரி பண்ணணும்னு நான் திருப்பி கேட்குறேன். இதையும் தாண்டி இப்போ முன்னாடிலாம் நம்ம பார்த்தோம்னா வந்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே சொன்னாங்க, எல்லாரும் வந்து அங்கேருந்து ஃப்ளைட்லேருந்து வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க வட மாநிலத்துக்கு, அவங்கெல்லாம் ஓடியே போயிட்டாங்க, இப்போ இங்கே இல்லை ஆந்திரா பக்கம் போயிட்டாங்கன்ற அளவுக்கெல்லாம் சொன்னாங்க. அதாவது இப்போ கொள்ளையடிப்பதற்கு கூட ஒரு சில பேர் இங்கே வந்து இருந்துட்டு கொள்ளையடிச்சிட்டு திரும்ப போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நான் என்ன சொல்கிறேன், இப்போ கூட ரீசெண்டாக போரூரில் கர்நாடகாலேருந்து ஓஜி குரூப் மாதிரி ஒரு குரூப் வந்து பிஜி ஹாஸ்டல் மட்டும் டார்கெட் பண்ணுது. பிஜி ஹாஸ்டல் மட்டும் டார்கெட் பண்ணுறானுங்க. அவங்க வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. என்ன பண்ண முடியுது? ஒன்றும் பண்ண முடியல. கேட்டால் அந்த கர்நாடகாவில் போனால் இவங்க போலீஸ் சொல்கிறாங்க, நான் காமிச்சிட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்றாங்க. தீரன் படத்தில் வர மாதிரியே வருது. பிஜி ஹாஸ்டல் என்ன பிரச்சனை, நம்ம பசங்களை எல்லாம் சீரழிக்கிறாங்க. 3 மணி 4 மணிக்கு ஹோட்டல் திறக்கிறாங்களே, இவங்களெல்லாம் யாராவது இன்றைக்கி வரையும் நம்ம சீரழிக்கிறீங்களே, நம்ம தலைமையை நம்ம சமுதாயத்தை கெடுக்கிறீங்களே வேணா ஒருத்தர் சொன்னீங்களா? யாராவது ஒருத்தர் சொன்னீங்களா? யாரோ ஒருத்தர் அவேர்னஸ் பண்ணிங்களா? ஏன் உங்களுக்கு உங்களுக்குலாம் இதெல்லாம் உங்களுக்கு தோணாதா? 3 மணிக்கு முட்டை வசதி திங்க, 4 மணிக்கு திங்கிறீங்களா? பிரியாணி தின்னு, மயோனைஸ் தின்னு, ஐஸ்கிரீம் தின்னு செத்து போயிடாங்க 30 வருஷம் மேலே. இதை யாராவது அக்கறை இருக்கா தமிழ்நாட்டு மக்கள் மேலே? நான் இன்றைக்கி இருக்க ஆட்சி நான் குறை சொல்ல விரும்பாத காரணம் என்னென்னா, அவங்க போன மாதம் தான் வந்துக்கிறாங்க. நான் வந்து அரசியல் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே அவர் நிறைய விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் மேபி எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ்லாம் யங் சாப்ஸ் ஒன்றுமே தெரியல அப்படின்ற விஷயம்லாம் சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியாது. நான் ஃபேக்ட் என்ன பார்க்குறேன்னா, ஒரு யாராக இருந்தாலுமே ஒரு குஷன் டைம் 3 to 6 months கொடுக்கணும். ஆனால் இந்த பாலியல் மேட்டரு, இந்த போதை மேட்டர்லாம் இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும். மற்ற மேட்டர் நிர்வாகத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உள்ள இறங்கிறதுக்கே ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலே 3 months இன்னும் கூட ஒரு விதமான ஒரு விமர்சனம், ஒரு விதமான குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, வட மாநிலத்தவர்களை ட்ராப் பண்ணி இந்த மாதிரி கிரைம்லாம் வரும்பொழுது சிக்க வச்சிடுறாங்க. ஒரிஜினல் குற்றவாளி யாருன்னே தெரியல. எல்லா எதிர்க்கட்சியும் நேத்திக்கு பேசும்போது உண்மை குற்றவாளிகளை அந்த இடத்துல இருந்து மக்களே பிடிச்சு கொடுத்துறது தான் அந்த பர்சன். ஆனா எல்லாரும் சொல்றாங்க உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து கடும் தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னா, அப்ப இல்ல உண்மை என்னன்னா, அதாவது என்னன்னா எய்தவன் ஒருத்தர் இருக்கான். நான் உண்மை, ஆனால் அந்த தடை செய்யப்பட்ட அன்சு போதை பொருள் நான் நிறைய பண்ணேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா கொடை வச்சுட்டு இந்திக்காரங்களாம் அந்த அன்சு விற்றாங்க. ஒரு காலத்தில் அவன் கடை வச்சது போய் தமிழ்காரங்க சில பேர் வந்து அந்த கட்சிக்காரங்க வியாதிகள், அரசியல் வியாதிகள், இவங்களே அந்த கட்சியில் இருந்திருப்பானுங்க. எந்த கட்சியாலும் இருக்கட்டும், அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு நீ கடை நடத்துன்றது, இவனை லேபராக தான் உட்கார வைக்கிறது. நான் பிடிக்கும் போது எங்கள் அண்ணன் வருவான்றது, அவன் வந்து நீ யார் இதெல்லாம் கேட்கறதுன்றது. இதெல்லாம் என்ன? நான் என்ன கேட்குறேன், நான் என்ன கேட்குறேன், சோறு சாப்பிட்றவனை போய் தட்டி விட்றேன் கிடையாது. நம்ம குழந்தைங்களை அழிக்கிறான். வியாபாரிகளையும் சொல்கிறேன், ஒரு கடையில் அனுப்பிச்சி வைக்கிறீங்க, உன் கடை உன் பிள்ளைங்க உன் கடையில் வாங்காது, அடுத்த கடையில் போய் வாங்காது. என்ன நிச்சயம்? உனக்கு எப்படி பணம் தேவையோ இன்னொரு குழந்தை நீ அழிக்கிறியோ, உன் குழந்தை அழிக்க இன்னொரு கடை திறப்பான்ல. வியாபாரி சங்கங்கள் இதில் கண்டனம் தெரிவிக்கணும். இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்க. அதை தான் கண்டனம் தெரிவித்து இவங்க சங்கத்திலேருந்து டிஸ்மிஸ் பண்ணுங்கள். இதுக்கு சப்போர்ட் பண்ணி கட்டிங் கேட்கக்கூடிய ஆளுங்கள்லாம் வந்து பொறுப்பை நீக்குங்க. இதெல்லாம் பண்ணால் மட்டும் தான் உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றப்படும். எனக்கு பிள்ளைங்க கிடையாது, ஆனால் உங்கள் பிள்ளைங்க காப்பாற்றப்படும். இல்லை இதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, ஆனால் ஒரு பெரிய எதிர்ப்பு ஒன்றும் எங்கேருந்தும் கிளம்புற மாதிரி தெரியல. மறைமுகமாக விஷயம், சம்பாதிக்கிறவன்லாம் திருத்தனமாக தான் அடிப்பான், நேரம் அடிக்க மாட்டான். நேரம் எதிர்ப்பு பண்ணால் அவன் தான் பண்ணான்னு தெரிஞ்சு போயிடும்ல, யார்கிட்ட திருடன் தெரிஞ்சு போயிடும்ல. இப்போ ஒன்றும் இந்த மெட்ரோ ரயில் சொன்னேன், ஒரு 500 600 பேர் 1000 பேர் ஒரு பகுதியில், இப்போ ராயப்பட்ட எடுத்திங்கன்னா ஒரு 300 400 பசங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இதெல்லாமே மேக்ஸிமம் ஹிந்தி ஸ்பீக்கிங். போரூரில் பிடிச்சி கொடுத்தேன். போரூரில் போதை பொருள் அந்த பூத்துக்கிட்டே நின்று போடுறான். அவனை கூப்பிட்டுக்காரன், எந்த ஊர்லேருந்து வரேன்னு. நான் பீகார்லேருந்து வரேன் சார். ஏன்ப்பா இது போடுறது தப்பு இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்ட் பேன் பண்ணிக்குது. பக்கத்தில் ஒரு பேட்ரோலில் ஒரு போலீஸ் இருக்கார், அவரை கூப்பிட்றான், ஒரு எஸ்ஐ சார். என்ன சார்ண்ணே? விடுங்க, அவர் பிடிக்கணும், நான் விடுங்கன்னு சொல்லணும். இது எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் சொல்கிறார் அவர், எந்த கடையில் இல்லை,
நான் கேட்டேன் அப்போ பேட்ரோல் எதுக்கு, போலீஸ் பேட்ரோல் எதுக்குன்னு கேட்குறேன். எந்த கடையில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ திமிராயிடுச்சு இல்லை உங்களுக்குலாம் மக்கள் வரி பண்ண சம்பளம் கொடுக்குறாங்க. எந்த அரசு வந்தாலும் நான் ஒரு திமுக விதமான நெட்வொர்க்கிங் நடக்குதுங்கிறீங்க. இல்லை அவர் கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன், உண்மையிலே நல்ல ஷார்ப்பான இல்ல போலீஸாக அவருக்கு இருந்தால் பயமா இருக்கா? அவ போய் தனியா போய் அதை ஒரு போலீஸ் உடுப்பில் போட்டு என்ன மேடம், நான் என்ன சொல்கிறேன், ஷார்ப்பாக இருக்காங்க, ஷார்ப்பான போலீஸாக இருந்தால் ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி கொடுங்க. அவன் பீகாரில் வாங்கி வந்துடுறான். பீகாரில் டெய்லி போய் வாங்கிட்டு வருவான். ஒரு மாதம் கழிச்சு, ஒரு மாதமாக ஒரு 6 மாதத்துக்கு ஒருத்தவரை போவான். அப்போ வந்து 10 கிலோ வாங்கி வந்து வச்சுருவான் அவன். அப்போ அந்த 10 கிலோ வாங்கினா 500 பேர் தங்கியிருக்காங்கல்ல, அவங்க வசிக்கிற இடத்துல போய் உங்களால் ஏன் ரைடு பண்ண முடியல? சிஎம்ஆரோட ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டே சொல்கிறேன். நீங்க சொல்றீங்களே இவ்வளவு சிம்பிளா இதெல்லாம் பண்ண முடியும், இது என்ன அரசுக்கு தெரியாதா இல்ல அரசால ஏன் இதை செயல்படுத்த முடியலன்னு நினைக்கிறீங்க? அரசால திருப்பி அரசு சொல்லக்கூடாதுங்க. இதில் மெயின் ப்ராப்ளமே நம்மளுடைய சாபக்கேடே யாருன்னா, அரசு மெத்தப்படுத்த உயர் அதிகாரிகள் என்ற சதிகாரிகள் களத்தில் நிற்கிற. நாளைக்கு வந்து ஒன்றும் இல்லை, அது போலீஸ் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், எதாகட்டும், மேலே இருக்க அதிகாரி நாளைக்கு இதை செய்யின்னு சொல்கிறாங்க, செய்யறதுக்கு பாயத்துக்கு கிடையாது இருக்காங்க. கீழே இருக்கிற அதிகாரிகள் நான் அதை ஸ்ட்ரிக்டே பண்ணல. இது பல வழியில் பல பேர் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற அதிகாரிகள் வீட்டில் ரைடு போய் இடி ரைடு போய் எடுத்தாலே நம்ம தமிழ்நாட்டு கடன் அடைச்சிடலாம் 2 வருஷத்தில். இவங்க வீட்டில் இருக்கிற பணம் பிளாக் மணி எடுத்தாலே போதும், இவங்க எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண எடுத்தாலே போதும். ஒருத்தர் 500 கோடி 200 கோடி சம்பாதிச்சிருந்தாங்கன்னா எங்கே போகிறது? மக்களாக மதிக்கிறதில்ல. அதிகாரி அரசியல் வியாதிகளுக்கு அல்ல கையாக இருக்காங்களே தவிர மக்களுக்கான விஷயமாவே யாரும் பார்க்கறதில்ல. மக்கள் சாதாரண மக்கள் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேச சொல்லிவிடுங்க, இவங்க ஃபோன் எடுக்க சொல்லிவிடுங்க, ஏதாவது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஃபோன் எடுக்க சொல்லிடுங்க. எக்ஸப்ட் வெரி ஃபியூ ஆஃபீஸர்ஸ் ஆர் குட், அவங்க கூட எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எடுத்தோன்னா அது வந்து நாளைக்கு நம்மளே சில கிறுக்குங்களா இருக்குது. என்னென்னா ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸில் போடுறது, குரூப்பில் போடுறதா இருக்கும். நல்ல நல்ல அதிகாரிலாம் ஒதுங்கிடுறாங்க, நமக்கு எதுக்கு வம்புன்ட்டு. இதெல்லாமே ஹைலி கரப்டட்னால இந்த கவர்மெண்ட்டில் எந்த கவர்மெண்ட் வந்து நல்லது பண்ண நினச்சாலும் தேர் பி அ ஹோல்ஸ். இந்த ஹோல்ஸ்லாம் அடிக்கணும்னா சாட்டையை மேலே தான் சொல்லணும், கீழே இருக்கிற அதிகாரிட்ட களத்தில் இருக்கிறவங்க சொல்லக்கூடாது. மேலே இருக்கிறவங்க சொல்லட்டுங்க. மேலே இருக்கிறவங்க சொல்லிட்டு தமிழில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகள் தமிழ் அதிகாரிகளாக போடுவீங்க தயவுசெய்து. அதை தான் நான் சொல்லுவேன். அப்போ தான் அந்த தமிழ்நாட்டுடைய பாசம், தமிழ்நாட்டில் நல்லது நடக்கணும், தமிழ்நாட்டு கெட்ட நடக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இல்லைனா ஐ கேம் ஃபார் ஒர்க். அப்ப இங்க இருந்து டிரான்ஸ்ஃபரா இருக்க கூட தமிழ் அதிகாரிகள் அவங்க அங்க வெரி ஃபியூ மேடம். அந்த மாதிரி மேடம் நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க நான் என்ன சொல்றேன், என்ன விட்டுங்க மேடம், நீங்களே ஆர்டிஐ போட்டு கேளுங்க. எத்தனை தமிழ் அதிகாரிகள் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் பிளேஸ்ட் இன் அதர் ஸ்டேட்ஸ் வென் கம்பேர்ட் டு தமிழ்நாடு, ஹவு மெனி பீப்புள் ஸ்டேட்ஸ் பிளேஸ்ட் ஹியர் போடுங்க. அப்போ கம்பேரிசன் பாருங்க, பார்த்துட்டு நிர்வாகம் பண்ண சொல்லுங்க. நான் எதுவும் சொல்லல. சரி, வாசுதேவன் சார், இப்போ வட மாநிலத்தவர்களை கண்காணிச்சிட்டா மட்டும் எல்லா குற்றங்களும் சரியாயிடுமா, என்ன குறைஞ்சிருமா? குறையும் தான் சொல்ல மாட்டேன், பட் கண்டிப்பா அது அவங்கள கண்காணிக்க ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்போ சார் வந்து ஒரு சின்ன ரிபட்டல் கொடுத்துட்டு நான் உங்களுடைய பாயிண்ட்டுக்கு வரேன். சார் சொன்னார் வெளி மாநிலத்துலேருந்து எல்லாரும் இங்கே வந்து தமிழ்நாட்டை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. லேபர் மைக்ரேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அன் எக்கனாமிக் இண்டிகேட்டர், அதாவது பொருளாதார வளர்ச்சியினுடைய ஒரு இண்டிகேட்டர் தான் அது. லேபர் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னா ரொம்ப பிரச்சனையா போயிடும். அமெரிக்கா ஒட்டுமொத்தமா மூழ்கி போயிடும். ஏன்னா மெக்சிகோல இருந்து ஆளுங்க வரலன்னு சொன்னா அங்க நடக்க முடியாது. அதே மாதிரிதான் இஸ்ரேல்ல பாலஸ்தீன்ல இருந்து காசா பகுதியிலேருந்து இஸ்ரேலுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே உலக அளவில் நடக்கிறது தான். அதனால இந்தியர்கள் தான் வராங்க, வங்கதேசத்துல இருந்து ஒன்றும் வரலையே. இப்ப வங்கதேசத்துல இருந்து வந்துகிட்டு இருந்தாங்க, அவங்கள வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியல. அட்லீஸ்ட் நம்ம பக்கத்துல இருக்கிற மற்ற இந்திய மாநிலங்கள், இந்திய குடியுரிமை உள்ளவர்கள் அவங்க வந்து வேலை செய்யறது எந்த தப்பும் இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டா, தமிழ்நாட்டுல ஒட்டு மொத்தமா டோட்டல் உழைக்கும் வர்க்கம் எவ்வளவு? 2,60,00,000 பேர். ஒரு 5 லட்சம் முன்னா பின்னா இருக்கலாம். சரி, இதுல கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் வெளி மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமோ? தமிழர்கள் யாருமே அந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தமிழர்கள் எல்லாருமே படிச்சு எல்லாருமே மேனேஜிங் டைரக்டரா மாறிட்டாங்க. டிஎம்கே ஆட்சியில 5 வருஷம் ஆட்சியில எல்லாருமே மேனேஜிங் டைரக்டர்ஸ். சார் இவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாரு, நீங்க கொடுக்க இல்ல இவர் இல்ல ஒரே நிமிஷம், இவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க சொல்றாரு, நீங்க வந்து அவங்க எல்லாம் தயாரா இல்லைன்னு சொல்றீங்க. ரெண்டுமே அதுதான் கான்ட்ராடிக்டரி. உண்மை, யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் இல்லைன்னா ஏன் உங்களுக்கு வந்து மேற்கு வங்கத்துல இருந்தும் ஒரிசால இருந்தும் எங்க வந்து விவசாயம் ரொம்ப சிறப்பாக இருக்கோ அங்க இருந்து விவசாய கூலி தொழிலாளர்கள் இங்கேயே வரணும். காரணம் அதுதான். ஏன்னா இவங்க வந்து ஒரே நிமிஷம் வாசுதேவன் சார், ஒரே நிமிஷம் வாசுதேவன் சார், வாசுதேவன் சார் ஒரு செகண்ட், உங்ககிட்ட ஏதோ கேட்கணும்ன்றாரு, அந்த கேள்வி சேர்த்து சொல்லிடுங்க. என்ன சார் சொல்லணும் நினைக்கிறீங்க? இவர் பேசின முதல் அந்த ஒரு 5 வரிகள் 10 வரிகளை மட்டும் நீங்க கிளிப் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 வருஷமா நான் டிபேட்ல ஒருத்தரையும் என்னை வந்து அகைன்ஸ்டா சொல்லும் போது எடுத்து வச்சு சொல்லுவேன். சரி, திருப்பி நான் நிறைய கட்சிகள் வந்து அதை பேசும்போது திருப்பி போட்டு காட்டும்போது அந்த நான் சொன்ன சூழ்நிலை வந்து நிற்கிது, வாயை மூடிட்டு கம்முன்னு போயிடுவாங்க. இவர் பேசின அந்த லேபர் மூவ்மெண்ட் சொன்னல, லேபர் மூவ்மெண்ட்டே வேணா ஃபுல் பேன் பண்ணுன்னு சொல்லல,
இங்கே வந்து வரவங்க ரேஷன் கார்டு கொடுத்து உட்கார வைக்கலாம். நான் லேபர் மூவ்மெண்ட்டை பற்றியே பேசல, அதை புரிஞ்சுக்கணும். லேபர் ஓட்டிங் ரைட்ஸ் வரையும் வாங்குறாங்க. இங்கே ஓட்டிங் ரைட்ஸ் வாங்கினா இங்கே ஒரு ஓட்டு அங்கே ஒரு ஓட்டுன்னு வச்சுப்பாங்களா? இதை கட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஒன்று, இவர் சொன்ன அதே 5 வருஷம் 10 வருஷம் இன்னொரு 5 இயர்ஸ் கழிச்சு 10 இயர்ஸ் கழிச்சு இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இவரே கான்ட்ராடிக்ட் பண்ணுறதுக்கான விஷயம் நடக்கும்ன்றதுக்கு நான் உறுதிப்பட சொல்கிறேன். இந்த கிளிப்பு நீங்கள் எடுக்கிறீங்களா, நான் எடுத்து வச்சு பண்ணி போயிட்டு இல்ல ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாம் அதுக்கு தான் இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது. இப்போ என்னோடது மகாராஷ்டிரால இருந்தது, அங்க இப்போ இல்ல. நான் இங்க வந்தது பிறகு சென்னைக்கு வந்தது பிறகு நான் இங்க ரீரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், ஃபார்ம் 6 சப்மிட் பண்ணேன், முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா காரணம் வந்து இது தமிழர்கள் எல்லாமே எம்டியா மேனேஜிங் டைரக்டரா மாறிட்டாங்க. ஆனா அதே சமயம் மு.க. ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் என்ன சொன்னா தெரியுமா? மன்ரேகா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல 88 லட்சம் பெண்களும் ஆண்களும் அதற்கு மேல டிபெண்ட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ அவங்க ஏன் வந்து விவசாய கூலிக்கு போக கூடாது? போக மாட்டேன்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இங்க வேலை செய்யாம 88 லட்சம் பேரு வேலை செய்யாமையே சம்பளம் வாங்கிட்டு சும்மா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஊழல் செஞ்சுக்கிட்டு இருந்தது டிஎம்கே அரசு. ஆனா உண்மையிலே 88 லட்சம் பேர் இருக்க முடியுமா? ஏன்னா உழைக்கும் வர்க்கமே 2 கோடியே 60 லட்சம் பேர் தான். பாக்கி எல்லாரும் குடும்ப தலைவிகள், குடும்ப வயசானவர்கள், குழந்தைங்க, அதாவது 19 வயசு கீழே இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது 88 லட்சம் எப்படி? சர்க்கார் டேட்டா, மு.க. ஸ்டாலின் சொன்ன டேட்டாவை தான் நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். சோ இது ஒரு ப்ராப்ளம். ஓகே, இப்போ வந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து வரவங்க எல்லாம் ஓவரா நீங்க கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? விசா ரிஜைம் வந்துருமா? விசா அவங்க எல்லாம் வரணும்னா தமிழ்நாட்டுக்குள்ள வரணும்னு சொன்னா இப்ப விசா வாங்கிக்கணும், அந்த போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், இங்க இதை கேட்கணும், அதை கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மைக்ரேஷன் ப்ராப்ளம் ஆயிடும். அங்கிருந்து லேபர் வராது. அது லேபர் வரலன்னு சொன்னேன்னா நம்மளுக்கு மெயின்லி ஜவுளித்துறை, அதுக்கப்புறம் சிறு குறு தொழில்கள் மொத்தமா அடிபட்டு போயிடும். கட்டட தொழில 12%, கட்டட தொழில்கள்ல, ஹோட்டல் தொழில 6% வெளிமாநிலத்தவர்கள் தான் இருக்கிறாங்க. நீங்க எந்த A2Bல கிராமத்துல இருக்கிற A2Bல போய் பாருங்க, நீங்க ஹைவேல அவங்க தான் இருப்பாங்க. இப்போ இது எல்லாமே அடிபட்டு போயிடும். அதனால தான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரி கெடுபடிகளை நீங்க அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? லோக்கலா இருக்கிற காவல்துறை, லோக்கலா இருக்கிற தாவேகா மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுவான்? நம்ம திருப்பூர்ல நம்ம விசிகா எம்எல்ஏ போயிட்டு உனக்கு லைசன்ஸ் இருக்கான்னு ஹெலிகாப்டர் நிறுவனத்துல போய் கேட்டார் பாத்தீங்களா? அது மாதிரியே உங்ககிட்ட வட மாநிலத்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ரிஜிஸ்டர்டு, நீ ரிஜிஸ்டர் பண்ணியா போனியா, சரி மாசம் எனக்கு கப்பம் கட்டுன்றுவாங்க. சோ கப்பம் கட்டி ஜெயிக்க இவங்க வந்து வயிற்றை பெருக்கிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா. சரி, அப்ப எப்படிதான் இல்ல அப்ப எப்படிதான் கண்காணிக்க முடியும்? எந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளயுமே இவங்க வரமாட்டாங்க அப்படின்னா அப்ப அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு? அப்ப அது எப்படி நான் வந்து பதிவு பண்றது, எப்படி கண்காணிக்கிறது? இல்ல, இவர் அண்ணாமலை ஸ்டேட்மென்ட்க்கு கான்ட்ராடிக்டா சொல்றாரு. சொன்ன ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க, இன்னொன்னு சொன்னாரு, காவல்துறையை நான் பாராட்டுகிறேன், உடனுக்குடன் இந்த கேஸை நீங்க முடிஞ்சு வச்சுட்டீங்க, கைது பண்ணிட்டீங்க குற்றவாளிகளை அப்படின்னு சொன்னாரு. அதையும் நீங்க கவனிக்க மாட்டீங்க. நீங்க பாயிண்ட் அது கிடையாது. அதாவது உங்களுக்கு ஒரு மைக்ரேஷன் ரெஜிஸ்டர் போர்ட்டல் இருக்கு, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க, பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த ரூல் இருக்கு இல்லையா, யாரு எம்ப்ளாய் பண்றீங்களோ உங்க வீட்டுல வேலைக்கு வர பெண்ணா இருந்தாலும் கூட பேக்ரவுண்ட் நீங்க செக் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? நாளைக்கு வந்து அப்பா அம்மா தனியா இருப்பாங்க, நீங்க இருக்க மாட்டீங்க, ஸ்டூடியோ வந்து உட்கார்ந்து இருப்பீங்க, அவங்க போட்டு செயின் அறுத்துட்டு போயிட்டாங்க, வேற சார் அது வீட்டுக்குள்ள வந்து வேலை செய்யும் பொழுது தேவையா இருக்கு. ஆனா ஒரு பொது வேலை, கட்டிட வேலையில என்னத்துக்காக அவங்க வந்து எங்க இருந்து வர்றாங்க, அவங்க குடும்ப பேக்ரவுண்ட் என்ன, அவங்க குடும்பத்துல யாராவது குற்றவாளிங்க இருக்காங்களான்ற அசஸ்மெண்ட் வந்து ஒரு அன்றாடம் வந்து கூலிக்கு கூட்டு வர்றவங்களுக்கு அது தேவைப்படுமா அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு. அதனால தானே இங்க யாருமே கேள்வி கேட்கல. எதனால இங்க ரெண்டு பார்ட்ல ஆன்சர் பண்ணிடுறேன், ரொம்ப சிம்பிளா பண்றேன், 30 செகண்ட்ஸ். ரெண்டே பார்ட். ஒரு பார்ட் ஆர்கனைஸ்டு லேபர். அதாவது 80 to 85% மைக்ரண்ட் லேபரர்ஸ் எப்படி வராங்க தெரியுமா உங்களுக்கு? லேபர் கான்ட்ராக்டர்ஸ் தான். இது வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிறது. நான் பல துறைகள்ல வேலை பண்ணியிருக்கேன், ஆல் இண்டியால வேலை பண்ணிருக்கேன், தமிழ்நாட்டிலும் பண்ணியிருக்கேன். மேக்சிமம் லேபர் கான்ட்ராக்ட். உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக்டரிக்கு இவ்வளவு லேபர், இவ்வளவு ஸ்கில்டு, இந்த வேலை தெரியணும், இந்த வேலை தெரியணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரிசால என்னுடைய ஆளு வச்சிருப்பான், அவன் மூலமா நான் வந்து கான்ட்ராக்ட் பண்ணிக்க லேபரை கொண்டாந்து இங்க இறக்கி விடுவேன். அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றது ப்ராப்ளம் கிடையாது. எங்க ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா, கட்டிட தொழிலையும்
இந்த சாலை ஓர உணவு விடுதிகள் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் கிரைம் அங்கதான் நடக்கும். நீங்க பாருங்க, நீங்க வேணா பாருங்க. வேளாச்சேரியில அந்த 61 வயசு பெண்மணிக்கு தொந்தரவு கொடுத்தது சாலை ஓர உணவு விடுதிகள்ல வேலை பண்ண பசங்க தான். இது ஒண்ணும் பண்ண முடியாது. இவங்க தான் அன்ஆர்கனைஸ்டு. கிட்டத்தட்ட ஒரு 10% தான் அன்ஆர்கனைஸ்டு. அங்கதான் போலீஸ்காரங்க போய் கண்காணிக்கணும். ஆனா இவங்க போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, அந்த உணவு விடுதிக்கு போவாங்க, 10 ரூபாடு 10 ரூபாடு 10 ரூபாடு சாப்பாடு சாப்பிட்டு 10 ரூபாய் காசையும் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்க குற்றம் நாளைக்கு புரிந்தாலும் கூட உணவு விடுதியில் இருக்கிறவங்க நாளைக்கு ஏதோ ஒரு பெண்ணுகிட்ட செல்மிஷம் பண்ணிவிட்டான் அப்படின்னு சொன்னா நம்ம தான் போலீஸுக்கு கப்பம் கட்டுறோமே அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குமா இருக்காதா? இதெல்லாம் தான் நம்ம தமிழ்நாட்டுல மாத்தணும். காவல்துறையை ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணணும், மேல இருந்து ஆர்டர் கரெக்டா போகணும். இதெல்லாம் பண்ணாத வரைக்கும் இந்த குற்றம் முடியாது. ஏன்னா பாலியல் இல்ல வாசுதேவன் சார், வேற எந்த மாநிலத்திலயும் இந்த பிரச்சனை இல்லையா? வேற எந்த மாநிலத்திலயுமே இந்த பிரச்சனை இல்லையா? தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கா? எல்லா மாநிலத்திலும் இந்த பிரச்சனை இருக்கு. எல்லா மாநிலத்திலும் இந்த பிரச்சனை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1946 சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன் ஆரம்பிக்கிறான் நாக்பூர்ல. தமிழ்நாட்டில இருந்து தான் மேக்சிமம் லேபர் அங்க போச்சு. இன்னைக்கு எல்லாம் அங்க செட்டில்டு. நாக்பூர் பக்கத்துல அந்த நாக்பூர் ஏரியால எல்லாம் நிறைய பேர் செட்டில் ஆயிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி அவங்க மேல எந்த விதமான குற்றமும் கிடையாது. தமிழர்களும் கேரளாக்காரர்கள் பாலக்காட்டுல இருந்து இந்த ஐயர்கள்லாம் டெல்லி செக்ரட்டரியேட்ல இங்கிலீஷ்காரன் காலத்திலேயே குடிப்பு வந்துட்டாங்க. பெரிய பெரிய வேலைகள்லாம் சின்ன கிளரிக்கல் ஜாப்ல இருந்து பெரிய மேனேஜிங் டைரக்டர் வேலை வரைக்கும் அங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மேல எந்த குற்றமும் கிடையாது. ஆனா குற்றம் செய்பவர்கள் இருப்பார்கள். ஆனா நம்ம உள்ளுக்குள்ள அந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது அதுக்கு இந்த குற்றம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறதா? குற்றம் செஞ்சு தப்பிச்சுக்கலாம் பாக்குறாங்களா? சட்டத்தை பத்தி உங்களுக்கு பயமே இல்லையா? இதுக்கு யாரு பொறுப்பு? அதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது சட்டம் அவ்வளவு கடுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா போலீஸ்காரர் இப்ப சிங்கப்பெண் இது வந்துச்சு, படை வந்துச்சு. அவங்க ஒரு 4-5 இடங்கள்ல பீச் இந்த மாதிரி இடங்கள்ல ராத்திரி 12 மணிக்கு மேல யாராவது ஒரு பொண்ணும் பையன் எங்கேயாவது நடந்து போயிட்டு இருக்கான் ரோட்ல, இல்ல 2 பாய்ஸ் ஸ்கூட்டர்ல போறாங்க, உடனே நிறுத்தி வச்சு கேட்கணும். அந்த மாதிரிதான் இவங்களுக்கு பயம் வரும். குற்றம் செய்வதற்கு முன்னால் அவங்களுக்கு பயம் ஏற்படணும். என்ன காரணம் கேட்டா, பாலியல் அப்படிங்கிறது ஒரு உணர்வு பூர்வமான விஷயம், ஒரு இயற்கையாக எழக்கூடிய ஒரு உணர்வு. அது இவங்களுக்கு பயம் இருக்காது. நீங்க மெத்த வாயில வச்சுட்டு இருக்கீங்க, கள்ளச்சாராயம் குடிச்சிருக்கிறீங்க, அப்படிங்கும் போது என்ன ஆகும், கஞ்சா போட்டிருக்கீங்க அப்படிங்கும் போது என்ன ஆகும், குற்றம் புரியத்தான் தோணும். ஏன்னா அங்க உங்களுக்கு யோசிக்க தோணாது, உங்களுக்கு நிதானமே இருக்காது. அந்த நிதானம் இழப்பின் காரணமாகத்தான் இந்த குற்றம் நடக்கிறது. அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், நீங்க கண்காணிங்க ஒரு சைட்ல, ஆனா சட்டம் ஒழுங்க நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சுக்குங்கன்னு நான் சொல்றேன். அதே சமயம் லேபர் மைக்ரேஷனுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம பாத்துக்குங்க. ஏன்னா நம்ம முதல்வர் சொல்லியிருக்கிறாரு 1.5 ட்ரில்லியன் எக்கானமி பை 2036. இப்போ எவ்வளவு, 420 பில்லியன் தான். இன்னும் இதை விட 3 மடங்கு பெருசாகணும் 10 வருஷம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு லேபர் சப்ளை வேணும். லேபர் இல்லாம நீங்க பொருளாதார வளர்ச்சி பண்ண முடியாது. அதனால இது ரெண்டையும் அழகா பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். சார் சொல்றாரு, இங்க இருக்கணும் பொருளாதார வளர்ச்சி ஒன்றும் இருக்காது, இங்க இருக்கிற பணம் வேற மாநிலத்துக்கு தான் போகுது, ஸோ நமக்கு ஒன்றும் பெரிய வளர்ச்சி ஒன்றும் இதுல வரப்போறது இல்லைன்னு வேற சொல்றாரு. இதெல்லாம் செக் பண்ணிட்டோம், செக் பண்ணிட்டு பேசுவோம். இல்ல அது லேபர் பேமெண்ட் அங்கதானே போகும், அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியும். அப்புறம் நம்பர் ஆஃப் லேபர் தான் ஜாஸ்திங்க. குடும்பங்கள் இங்க வருகின்றன, எவ்வளவு குழந்தைகள் இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, நாளைக்கு அவங்க தமிழர்களாவே ஆகிடுவாங்க. இப்ப நான் கேட்டுக்கங்க, பாலக்காடு எங்களை மாதிரி பாலக்காடையர்ஸ் எல்லாம் டெல்லிக்கு போயிட்டு, அதாவது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டே டெல்லிக்கு போயிட்டு நாங்கெல்லாம் டெல்லிக்காரங்களா மாறலையா? அது மாதிரி தானே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நான் தெரியாது. அவர் வீட்டுக்குள்ள 5 பேர் 10 பேர் வர வரையும் தெரியாது. தவிர லேபர் பேமெண்ட் இஸ் மச் 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 லெஸ். தேங்க்யூ. கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.